ராகுனா பெருசா வாழ்க்கையில சாதிக்கின்ற வெறி இருக்கும். கேதுனா அப்படி கிடையாது. இருக்கிறத நமக்கு போதுப்பா ராஜா அப்படிங்கிற என்ன ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் கேதுகிட்ட இருக்கு. நீங்க கேட்டு பாருங்க. முதல் பலன் என்ன செய்யப்படுறாரு? இப்ப குரு வந்து அங்க நிக்கிறாரு. குரு ராக பாக்குறாரு, ரைட்டு. அடுத்து செவ்வாயும் பாக்குறாரு, ரைட்டு. அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஏன்னா குரு சுயசாரம் வாங்கியிருக்காரு. இப்ப என்ன உங்க சிந்தனை? சொந்த கால நிக்கிற என்ன மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது. குடும்பம், வருமானம், சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனையை நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். உங்களை பண்ண வச்சிருக்கும் இந்த கிரகம். இந்த காலசர்ப்ப யோகமான காலத்துல புதன் பகவானையும் அவர் பார்த்துருவாரு. இப்ப வீடு, இடம், பூமி, சொத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கக்கூடிய மைண்ட தோணும். ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்கக்கூடிய யோகம் உங்க மனசுல தோணுதா தோணல? நீங்க கேட்டு பாத்துங்க. ஆமா, அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி? கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம். ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதகத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி? 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவார். எப்படி? இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது பலன் அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தனுசு ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 3வது ராசி தனுசு ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி தான். இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி இருப்பாங்க? குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க தனுசு ராசிகளை. நீங்க எடுத்து பாத்துக்குங்க. குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் இருக்கும். தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. குடும்பத்தாக நல்ல ஒரு மதிப்பா இருக்கணும், மரியாதை இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும், கௌரவமா இருக்கணும் எண்ணங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இந்த ராசியுடைய சிந்தனையை பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இருக்குங்க. தனுசு ராசியில பிறந்துட்டா குறி வச்சு ஒரு காரியத்தை இறங்கிட்டு அதை முடிக்காம விளையாட மாட்டாங்க. நீங்க எடுத்து பாத்துக்கங்க. தனுசரை கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படிமா. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி. எப்படி? கால சர்ப்ப யோகமான கிரக பயிற்சி இப்பதான் இனிமேதான் இந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருதுங்க. நீங்க எதிரையே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா கிரகமுமே பாருங்க உள்ளுக்குள்ள இருக்கும். கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கு. ரிவல்ஸ்ல தான் இந்த ராகு கேது சுத்தி வரும். அப்ப ரிவல்ஸ் ஆன ஒரு பலனை தான் கொடுக்கும் ராகு கேது. எல்லாரும் ஏன் ராகு கேது வந்தா ஏன் ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா போய் பாக்குறாங்க தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ராகு வந்தா பயப்படுவாங்க. ஏன்னா நம்ம ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டுறதே ராகு தாங்க. எல்லாருமே ராகு தேச ராகு புத்தி வந்தா அனைவரும் சொல்றேன் ஜாதகத்தை பார்க்காத ஆளு இருக்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா இதுல கேது தேசம் வந்துருப்போங்க. கேட்டு பாருங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை எப்படி இருந்தா மட்டும் கேட்டு பாருங்க. கேது புத்தி வந்தாலும் சரி, கேது தேசம் வந்தாலும் சரி, இல்ல ராகு புத்தி வந்தாலும் சரி, டக்குன்னு ஜாதகம் எடுத்துப்பாங்க. நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா, இல்ல ஏமாந்துருவோம். ஏன்னா ராகு ஒரு மனிதன் அளவுக்கு அதுமா ஆசையை தூண்டி விட்டு டக்குன்னு ஏமாத்திட்டு போயிடும். நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ராகு மாதிரி ஒரு மனிதனை உச்சத்தை கொண்டு வச்சுப்படும். ராகு போல் கொடுக்க முடியாது, ராகு போல் கெடுக்க முடியாது. கேது கெடுத்துட்டு தான் கேது பலன் கொடுப்பாரு. ஆனா ராகு அப்படி கிடையாது, கொடுத்து விட்டு கெடுப்பார். இதுதான் ராகுடைய ஸ்பெஷல். ராகுனா பெருசா வாழ்க்கையில சாதிக்கின்ற வெறி இருக்கும். கேதுனா அப்படி கிடையாது. இருக்கிறத நமக்கு போதுப்பா ராஜா அப்படிங்கிற என்ன ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் கேதுகிட்ட இருக்கு. நீங்க கேட்டுப்பாரு. ஏன் இந்த கிரக பயிற்சி நம்ம மெயினா கொடுக்கணும் தெரியுமா? இது வந்து ராகு கேதுக்கு பயிற்சி கிடையாது. அதாவது கேதுக்குள்ள எல்லா கிரகமும் கால சர்ப்ப யோகமா இருக்கு. அந்த யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதான்னு இங்க ராகு கேதை பாத்துக்குவோம். தயவு செய்து இந்த வீடியோ பதிவு பண்றவங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்துல
எந்தெந்த இந்த ராகு கேதும் எப்படி இருக்கு, என்ன போகுது, பொசிஷன்ல இருக்கு, கெட்ட இடத்துல இருக்கா நல்ல இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கரெக்டான ஒரு பதிவு கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்போம். உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குது, இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசுக்குள்ள இது நடக்க போகுது, இதுல போங்க இதுல போகாதீங்க, இத பண்ணுங்க இத பண்ணாதீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட மனைவி வரும், இப்படிப்பட்ட தொழில் பண்ணுவீங்க, இந்த துறையில நீ வேலை செய்வீங்க அப்படிம்பாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு 9 நவகிரகத்தை வச்சுதான் சொல்ல முடியும், தீர்மானம் பண்ண முடியும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகங்கிறது உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா கேட்டா என்ன சொல்லுவீங்க? உயிர் தானே முக்கியம், உயிர் நல்லா இருந்தாலே பிரச்சனை இல்லை. அப்ப அதையும் மேட்ச் பண்ணிக்கணும். இப்ப சுத்தி வர கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு எப்ப நடக்கும் எப்ப நடக்காதுன்னு கரெக்டா சொல்லிடலாம். அதனாலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், விருச்ச ராசி அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா தனுசை பொறுத்தவரை குரு வக்கரமா இருக்கும்போது என்ன பண்ணார், 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருந்தார். கடன், பகை, பொருளாதாரம், வம்பு, வழக்கு, பிரச்சனை. யாருடைய ஜாதகத்துல குரு புத்தி வந்தாலும் சரி, குருபான் மறைஞ்சிருந்தாலும் சரி, நீங்க எடுத்து பாத்துக்குங்க. பொருளாதாரம், வருமானம், நான் சொல்றது மார்ச் மாசத்துல இருந்து எடுத்து பாத்துக்குங்க. வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, தூய்மை பிரச்சனை, கணவன் மனைவில ஒரு மன வருத்தங்கள், கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்கள், வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, கண்டிப்பா தாய்மாமா உறவுல ஒரு பிரச்சனை, இல்ல சகோதர சகோதரி உறவுல ஒரு மன வருத்தங்கள், வண்டி வாகன வீண் செலவுகள், இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடக்குது. குடும்பம், வருமானம், சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனையை நீங்க அட்டன் பண்ணிருக்கணும், உங்களை பண்ண வச்சிருக்கும் இந்த கிரகம். நான் எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதகம் இல்லையோ குடும்பத்திலையும் வருமானத்தையும் உங்க பேச்சால ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதோ, எப்படி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதோ, காசு பணம் கொடுக்க வாங்கல ஒரு மனமரத்தை பாக்குறதோ, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஏன் இப்ப இருக்காது? எதனால சொல்றீங்க இருக்காதுன்னு? ஏன்னா குரு பகவான் ராகு பகவானை பார்க்கிறார், செவ்வாய் பகவானை பார்க்கிறார். அதனால இந்த காலசர்ப்ப யோகமான கிரக பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இது நல்ல ஒரு பலனை கண்டிப்பா 100% கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், இந்த ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். எப்படி பார்த்தாலும் இந்த 6 மாசத்துல சுக்கிர பகவான் நல்ல ஒரு பாவத்துல சூப்பரா உங்களுக்கு கெட்ட இடத்துல மறைய மாட்டார். 6, 8, 12 மறைய மாட்டார். அவர் மேக்சிமம் 2, 3, 4 இப்படிதான் போறாரு உங்களுக்கு. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறா, அடுத்த மாசம் 4ஆம், மேக்சிமம் ஏப்ரல் ஜூன் எல்லாம் பாருங்க 4, 5ஆம் இடத்துல இருப்பார். நல்ல இடத்துல மட்டும்தான் இருப்பார். அப்ப இதனால எந்த ஒரு தடங்கள், ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்துல கேது போகுது, அதனால இங்க நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? தனுசு ராசிகர். திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்தது தனுசு ராசிகரா தான். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவ நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு யோகமான நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். முதல் பலன் என்ன சொல்லலாம்? முதல் பலன் என்ன செய்ய போறாரு? இப்ப குரு அங்க நிக்கிறாரு, குரு ராக பாக்குறாரு, ரைட்டு. அடுத்து செவ்வாயும் பாக்குறாரு, ரைட்டு. அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஏன்னா குரு சுயசாரம் வாங்கியிருக்காரு. இப்ப என்ன உங்க சிந்தனை? சொந்த கால நிக்கிற என்ன மனசுக்குள்ள ஓடுதா இல்லையா? அது இல்லாம இந்த காலசர்ப்ப யோகமான காலத்துல புதன் பகவானையும் அவர் பார்த்துருவாரு. இப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கக்கூடிய மைண்ட தோணும், ஏதாச்சும் ஒரு பொருள் சேர்க்கக்கூடிய யோகம் உங்க மனசுல தோணுதா தோணல? நீங்க கேட்டு பாத்துங்க. ஆமா. இதுக்கு மாதிரி நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, நீ மருத்துவ செலவு வராது. நிறைய பேருக்கு இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, கண்டிப்பா இது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். என்ன காரணம் தெரியுமா? முயற்சி வெற்றில யாரு? ராகு நிக்கிறார். இது தோஷம் காலம் இல்ல, யோகமான நேரம். அதனாலதான் நான் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும். நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தை கண்டிப்பா எல்லா கிரகமும் பார்க்கும். புதன் பார்ப்பாரு, செவ்வாய் பார்ப்பாரு, ராகு பார்ப்பாங்க. அப்ப கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த காலசர்ப்ப யோகமான கிரக பட்சத்துல வீட்டுல நல்ல விஷயம் நடக்கும்போது, திருமணம் கண்டிப்பா நடக்க போகுது. காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், ரெண்டுக்கு எதவாலும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க, நடக்கலாம். திருப்பி கேளுங்க உங்க ஜாதகத்துல அதுக்கான யோகமான திசாபத்தி வருதா மட்டும் பாருங்க. ஏன்னா கண்டிப்பா கணவன் மனைவி பிரச்சனை, திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஒரு கலகம் கண்டிப்பா குடும்பத்துல இருக்கும். இனிமே இருக்காது. இனிமேதான் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், சூப்பரான வேலை, நல்ல யோகமான வேலை, நல்ல வேலை அனுகூலமா கிடைக்கும் பாருங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, இப்ப டைமிங் பக்கவா இருக்கும். ஏன்? எதனால வெளிநாடு வேலை நல்லா இருக்கும்? இந்த ராகு இது எல்லாமே 9ஆம் இடத்துல இருக்கிறனாலதான் முயற்சியும் வெற்றி. அடுத்து 9ஆம் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த யோகம் வேற செய்யப்போ, அது இல்லாம சுக்கிரவோட சாரத்துல போறதுனால உங்களுக்கு 6க்கும் + 11 கூடிய வேலை உதவியில ஒரு பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் கொடுத்து நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார்.
வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறினாலும் சரி, நல்ல யோகம் இருக்குங்க நிறைய பேருக்கு. கண்டிப்பா தனுசு ராசிக்கு இருக்கு, நல்ல டைம் வேலை செய்யுது. எடுத்த காரியம் வெற்றி. நான் தோல்விக்கு நான் சொல்ல வரல. நீங்க எது சம்பந்தமா எக்ஸாம் எழுதுங்க, அரசாங்க வேலைக்கோ இல்ல அரசியல பயன்படுத்தி தனுசுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இனிமே நல்ல ஒரு டைம் சூப்பரா வேலை செய்யும், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலை மாணவர்கள் கண்டிப்பா கிடைக்கும். பாத்துங்க, ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை உங்க மேல வழக்கு போட்டுட்டாங்கன்னா அந்த வழக்குல ஜெயிக்கக்கூடிய நேரம் தனுசு ராசி பக்காவா இருக்கு. ஏன் வழக்குல ஜெயிப்பீங்க? நல்லா பாருங்க, கேது உங்களுக்கு யோகமான கிரகம் வர்றாரு. வழக்குனாவே 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல அந்த கேது நிக்கிறாரு. அதனாலதான் வழக்குல 9 வீடு கொடுத்த 9ஆம் இடத்துல போய் பாக்கியத்துல இருக்கும்போது கண்டிப்பா அந்த யோகத்தை அள்ளி கொடுப்பாரு. வீடு, சொத்து, பூமியில ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏதோ ஒரு வழக்கு, திருமணத்திலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனையோ போய் பிரச்சனை, எந்த ஒரு வழக்கம் தான் நீங்க செய்யக்கூடிய யோகம். மெயினா உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப மருத்துவ செலவு கடுமையா பண்ணிவிட்டீங்க. 1 மாசம் 1.5 மாசம் குளிஞ்சு எடுக்குது, நீங்க மருத்துவ செலவு வராது. உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஹெல்த்தா சூப்பரா நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் எதுனா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுகஸ்தான அதிபதி அந்த ராகுவோட சேர்ந்து இருப்பார். அதனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் பெருசா நடக்காது. அப்ப உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர். அந்த காலசர்ப்ப யோகமான கிரக பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும், பாத்துங்க. அடுத்து பாருங்க, எந்த பேங்க்ல லோன் கட்டலாம், லோன் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறோம், வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா எத்தனை பேர் விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, சொந்த குடியுரிமை கிடைக்கணும் கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய யோகம் இந்த குரு பகவானே கொடுத்துட்டு போயிடுவார். பாத்துங்க, ஏன்னா குரு பாக்குறாரு ஸ்ட்ரெயிட்டா. குரு 11ஆம் இடத்தை பார்த்து உங்க டாக்குமெண்ட் கரகத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா உங்க ராசியை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்த முயற்சி வெற்றியை பார்க்குறாரு. அதனாலதான் தனுசு ராசியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, சொகுசுக்காரு சொகுசு பார்க்கலாம், இதெல்லாமே நல்ல ஒரு இருக்கு. கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு கடன் வந்தாலும் நீங்க பேஸ் பண்ண யோகத்துக்கு அமைச்சு கொடுத்துருவாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. மெயினா பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அதே மாதிரி பார்க்க நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் வரும். மெயினா லாட்ரி டிக்கெட் எடுக்கக்கூடிய நபர்கள் எடுத்து பாருங்க, இப்ப யோகம் செம்மையா இருக்கு. இந்த காலசர்ப்ப யோகமான கிரக பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நல்ல ஒரு யோகம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ண வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தா, ஒரு நட்சத்திர பலன் பார்க்க முதல் நட்சத்திரம் என்ன, ஒரு 3 நட்சத்திர பலங்க. எதுலையுமே பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க யாரு, இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க. ஆனா இப்ப நல்ல ஒரு யோகம் வருது பாத்துக்கோங்க. சுக்கிரனோட சாரத்துல அந்த கேது போறாரு. அதனால உங்களுக்கு வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்குங்க. இப்ப இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு விஷயம் நடக்கும். ஆனா நீங்க முயற்சி பண்ணா நல்ல காரியம் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, நண்பர்கள், கூட்டாளி, தொழில் உத்தியோகம், வேலை மாற்றம் நிறைய ஒரு தடங்களை சந்திச்சது. ஆனா இந்த 3 நட்சத்திரம் தான். நண்பர்களுக்குள்ள எதிரியா மாறி இருப்பாங்க, நிறைய விஷயம் தள்ளி போயிருக்கு. இனிமேல் தள்ளி போகாது. நீங்க எடுத்த காரியம் நல்ல ஒரு வெற்றியா வரும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வானமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வி மாற்றமோ, தொழில் மாற்றமோ சூப்பரா இருக்கு. நான் சொல்றது இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்க. அடுத்து பூராடத்தை பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் நிறைய இருக்கும் பாருங்க. புராணத்துல பிறந்தா கண்டிப்பா பயங்கரமான ஒரு எதுலையுமே ஒரு ஆசை, லைஃப்ல நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல இப்படிதான் வாழணும், அப்படிதான் நிறைய ஆசை இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு தடங்களை கொடுத்துருப்பாரு. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்தாரு. ஆனா இனிமே கொடுக்க மாட்டாரு. உங்க ராசி அதிபதி எப்படி பார்த்தாலும் அந்த காலசர்ப்ப யோகமான கிரக பட்சத்தில் உச்சமாக போறாரு. சொந்த வீடு வாங்க போறீங்க, வெளிநாடு போக போறீங்க, வெளியூர் போக போறீங்க, வேலை மாற்றம் வரும்போது, தொழில் மாற்றம் வரும்போது, ஏதோ நல்லதான் ஒரு பெருசா ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா அது லைஃப்ல நடக்கும் போது பாருங்க, இப்ப நல்ல ஒரு யோகம். இந்த புராணத்துல வந்து சூப்பரான நேரம் பக்காவா இருக்கு பாருங்க. உங்க நாகரிகமான ஒரு குணத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு எதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு மாற்றமான நேரம் உங்களுக்கு சூப்பராகவே இருப்பது. அடுத்து உத்திராடத்தில் பாருங்க, எதுவுமே தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தாவே. பொய் சொல்லணும், யாரை ஏமாத்தணும் உங்கள்கிட்ட அவசியமே கிடையாது. இனிமேதான் வாழ்க்கையில எல்லாமே நல்ல ஒரு வெற்றியா வருது. ஏன்னா அந்த காலசர்ப்ப யோகமான கிரக பயிற்சியில பாருங்க, எப்படி பார்த்தாலும் அந்த சூரிய பகவான் 4, 5, 6 இப்படிதான் போயிட்டு இருப்பாரு. கண்டிப்பா வீடு வாங்கலாம், வெளியூர் போகலாம், நகை வாங்கலாம், படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கலாம், அரசாங்க வேலை ஒரு அனுகூலமா வரலாம், அரசியல ஜெயிக்கலாம், ஒரு தலைமை பொறுப்புக்கு வேலை ஒரு ப்ரொமோஷன் தனியார் கவர்மெண்டோ சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய இருக்கணும், திருமணம் நடக்கலாம், கண்டிப்பா திருமணம் கைக்குடி வரும், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அந்தஸ்து கௌரவம் தேடி வரும், நல்ல ஒரு அனுகூலமான நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த உத்திராடத்தை படம்.